பாய் சீரீஸ்ல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கேரக்டர் அண்ட் தென் மோஸ்ட் ஃபேன் ஃபாலோவிங் கேரக்டரா இருக்கிற ஒரு கேரக்டர்னா அது ஆப்வியஸா நிறைய பேருக்கு வந்து பார்த்தா பில்லி புஜர் கேரக்டர் நிறைய பேருக்கு ஃபேவரட்டா வந்து இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பில்லி புஜரை ப்ளே பண்ண ஆக்டர் வந்து இந்த ஒரு படத்துல ஒரு பைரேட் பேடாஸான ஒரு வில்லனாகவும் நம்ம இந்தியன் ஹீரோயினான பிரியங்கா சோப்ரா இந்த ஒரு படத்துல லீட் ஆக்டர்ஸாகவும் நடிச்சு ரீசெண்டா அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் வந்து த பிளஃப் அப்படிங்கிற இந்த ஒரு படம். ஸோ இந்த ஒரு படத்தை பத்தின பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வெல்கம் பேக் டு ஆல் கிறிஸ்டியன்ஸ். வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டோரியை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான டெம்ப்ளேட்டான ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூவி. அதாவது 1846 ஏடியில் நம்ம ஹீரோயின் பிரியங்கா சோப்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எர்சல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா கேமன் பிராக் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட்ல வந்து தனக்குன்னு ஒரு ஃபேமிலியா, அதில் அவங்களுக்குன்னு கேப்டன் போர்டன் அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட், அந்த ஒரு டிசேபிள்டு சன்னான ஐசாக், அந்த சிஸ்டர் இன் லாவான எலிசபெத், இவங்களோட சேர்ந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பார்த்திபன் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தா வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி இவங்க லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறப்போ, இவங்க லைஃப்ல போகிறப்போ இவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தா ஒரு நோட்டரியஸான ஒரு பைரேட் கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாரு. அந்த பைரேட் தான் நம்ம பில்லி புஜர் கார்ல் அர்பன் ப்ளே பண்ண. அதாவது இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு பைரேட் கேரக்டரா பார்த்தீங்கன்னா வராரு. பைரேட் கார்னர் அப்படின்னு ஒரு கேரக்டரா பார்த்தீங்கன்னா வராரு. இவர்கிட்ட நம்ம பிரியங்கா சோப்ராவோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. அண்ட் அப்பதான் பார்த்தீங்கன்னா நமக்கும் தெரிய வருது இந்த பைரேட் கார்னர் கேரக்டருக்கும் நம்ம ஹீரோயினான எர்சல் கேரக்டருக்கும் வந்து ஒரு பெரிய பாஸ்ட் பேக் ஸ்டோரி இருக்கு. அதன் அவருக்கு தேவையான ஒரு பொருள் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கு. ஸோ அது என்ன, அவன் அதை தேடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேமன் பிராக் ஐலாண்ட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிறதுக்காக அவரோட தன்னோட கேங்கோட அந்த ஐலாண்டுக்குள்ள வந்து நம்ம ஹீரோயினா ஹண்ட் பண்றாரு. அப்போ ஃபேமிலிக்காக நம்ம பிரியங்கா சோப்ரா லியோவா பார்த்தீங்கன்னா மாறுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ஃபேஸ் ஆஃப் பேக் ஸ்டோரி, அந்த ஹிட்டனா வச்சிருக்கிற பொருள் என்ன அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த மூவியோட ஸ்டோரி கேட்கறப்பவே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு சிம்பிளான எலிகென்ட்டா நம்ம டெம்ப்ளேட்டா பார்த்த ஒரு ஸ்டோரி. இந்த மூவி பார்க்கறப்போ ஏகப்பட்ட மூவிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். லைக் பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் ஞாபகம் வரும். அந்த நம்ம தமிழ்ல பார்த்த லியோ, கைதி, தூங்காவனம், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஸ்டோரிக்குள்ள நிறைய சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சாயில்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துருவோம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பேசுறப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்டா எனக்கு ஃபீல் ஆனது என்ன அப்படின்னா இந்த மூவியோட ஸ்டோரியை இவங்க ட்ரீட் பண்ண விதம். லைக் என்னதான் இது ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டோரியா இருந்தாலும் இந்த சிம்பிளான ஒரு ஒன்லைனரை இவங்க பைரட்ஸ் டைம்லைன்குள்ள செட் பண்ணது ரைட்டிங் செம பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு. லைக் இந்த மாதிரி ஒரு பைரட்ஸ் இருக்கிற ஸ்டோரிக்குள்ள இந்த ஒரு பிளாட் பாயிண்ட் உள்ள செட் பண்ணது இந்த ஸ்டோரியில கொஞ்சம் டிஃபரெண்டா பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டோரிக்குள்ள அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ரீசன் வந்து இந்த மூவியோட வேர்ல்டுக்குள்ள நம்மள ஈஸியா பார்த்தீங்கன்னா போக முடிஞ்சு. அதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் பாயிண்டா பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அண்ட் செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஆக்ஷன் கொரியோகிராஃபி. வெறும் 1 hour 44 minutes ஓடுற இந்த ஒரு மூவியில ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமே பார்த்தீங்கன்னா இல்ல. அந்த அளவுக்கு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை செட் பண்ணது நமக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்டா எடுத்த இந்த ஒரு ஸ்டோரியில அந்த ஸ்டோரிக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் செம என்கேஜிங்காகவும் செம கிறிஸ்பாவும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த எர்சல் கேரக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம லியோ படத்துல பார்த்திபனோட கெஃபே ஃபைட் இருக்குல்ல, நம்ம விஜய் வந்து கெஃபேக்குள்ள ஃபைட் பண்ணுவார் இல்லையா ஃபேமிலிக்காக. ஸோ அந்த ஒரு ஃபைட் மாதிரியே பார்த்தீங்கன்னா செம்மையா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த கன்ஸ், ஸ்வாட், கிரேனேட் அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு செம்மையா வந்து அந்த ஒரு டைம் லைன் லைக் 18th செஞ்சுரியில் நடக்கிற அந்த ஒரு கதைக்கு தேவையான அளவுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் டீடைலிங்காக பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அதில் வர அந்த கேவ் ஃபைட் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டாசா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆக்ஷன் ஃபேன்ஸுக்கு இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மூவினே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நெக்ஸ்ட் பாயிண்டா சொல்லணும் அப்படின்னா யூஸ்வலான ஸ்டோரியா இருந்தாலும் இதுக்கு அவங்க பண்ண அந்த என்கேஜிங் ஃபேக்டர் சுத்தமா பார்த்தீங்கன்னா கம்மியாகல. ஸோ ஸ்கிரீன் பிளே அதுக்கு ஏற்ற மாதிரி மினிமமான அந்த கேரக்டர்ஸை வச்சு நீட்டா பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருக்காங்க. மேக்கிங்காகவும் சரி நல்லா பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரே ஐலாண்டில் கேமன் பிராக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஐலாண்டில் நடக்கிற அந்த ஒரு திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா இன்டென்ஸா பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐலாண்டுக்குள்ள இருக்கிற பிளேசஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. பட் இருந்தாலும் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டா பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேஸ்டிங் அப்படின்னு வந்துட்டா மெயினா சொல்ல வேண்டியது ரெண்டு பேர் தான். ஒன்னு வந்து நம்ம ஹீரோயின் பிரியங்கா சோப்ரா அண்ட் இன்னொன்று வந்து வில்லன் கார்ல் அர்பன். அண்ட் தென் பிகாஸ் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹீரோயின் பிரியங்கா சோப்ராக்கு செம அமேசிங்கான ஒரு ஆக்ஷன் பேக்கடான ஒரு ரோலா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பிளஸ் ஃபேமிலி ப்ரொடெக்டட் ரோலா பார்த்தீங்கன்னா அந்த ரோலை செம நீட்டா அவங்க பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. எமோஷனலாகவும் சரி, ஹீரோயிக்கா ஃபேமிலியை சேவ் பண்ற ஃபைட் பண்றதாகட்டும் சரி, எல்லாத்துலயும் சரி, ஃபைட் சீன்ஸ்லயும் சரி, எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா செம்மையா பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்டோரியில அவங்களுக்கு கொஞ்சம் இந்தியன் அசன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. லைக் இவங்க ஒரு இந்தியன் ஆக்டர்ஸ் இல்லையா, அதனால இந்த ஸ்டோரிக்குள்ளேயும் சரி கொஞ்சம் இந்தியன் அசன் கொஞ்சம் அங்கங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லைக் அவங்க இன்ட்ரோல போட்டிருக்க காஸ்டியூம் ஆகட்டும், அந்த லேட்டரா அவங்களோட பாஸ்ட் ரிவீல் ஃபிளாஷ்பேக்ல அவங்களோட ஒரிஜினல் நேம் இருக்கும். அண்ட் அதுல எல்லாம் பாக்குறப்ப இந்தியன் அசன் கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷனலி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் டைரக்டர்ஸான ரூசோ பிரதர்ஸ் தான். அண்ட் சம் டிவி சீரிஸ்க்கு கிரியேட்டர்ஸா பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. இந்த மூவிக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் இல்லையா, அவங்க ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா சிட்டாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சீரிஸ்க்கு கிரியேட்டர்ஸா பார்த்தீங்கன்னா
இருந்திருக்காங்க. ஆப்வியஸாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயும் பிரியங்கா சோப்ரா தான் பார்த்தீங்கன்னா லீட் ஆக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் ஓரியன்ட் ரோல் தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. மேபி அதனால கூட அவங்களுக்கு இந்த ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட் அமைஞ்சது, அதாவது கேஸ்டிங்ல சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் வில்லனா நடிச்ச கார்ல் அர்பன் கேரக்டர் தான். இந்த மூவியில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஹீரோயினை விட அதிகம் ஸ்கோர் பண்ணது அப்படின்னா கார்ல் அர்பன் கேரக்டர் தான். பிகாஸ் அவ்வளோ ஒரு நொட்டோரியஸான ருத்லெஸ்ஸான அந்த ஒரு கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகியிருக்காரு. அவரோட லுக் ஆகட்டும், ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அந்த ஒரு பைரட் கார்னர் கேரக்டருக்கு பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஐலாண்டில் கேஷுவலாக மெனேசிங்காக நிற்கிற அந்த ஒரு சீன் ஆகட்டும், அந்த ஹீரோயினை பார்த்ததும் பாஸ்ட் ரிமெம்பர் பண்ணுற சீன், இன்டெலிஜென்ட்டாக அந்த ஹோமுக்கு போன உடனே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற சீன் எல்லாமே வந்து மெனேசிங்காக சூப்பராக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. பட் அதில் ஒரு மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இது போக இன்னும் சில பேர் இந்த படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் ரன் டைம் கம்மியாக வந்தாலும் மெர்சலோட ஹஸ்பண்ட் கேரக்டரான கேப்டன் போர்டன் கேரக்டர் ஆகட்டும், அந்த லெக் பேரலைஸ் ஆகி நடக்க முடியாமல் இருக்கிற அவங்களோட சன்னான ஐசாக் கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்க அந்த ஒரு ஆக்டர் ஆகட்டும், அந்த லிசியா வர அந்த சின்ன அந்த சிஸ்டர் இன்லா கேரக்டர் ஆகட்டும், அந்த சிஸ்டர் இன்லா கேரக்டருக்கும் அந்த ஐசாக் கேரக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு எமோஷனல் சைடை கொஞ்சம் ஓகேவா பார்த்தீங்கன்னா கேரி பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்சம் நீட்டாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். அப்படியே இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு வந்துருவோம். இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரெடிக்டபிலிட்டி. ஸோ யூஸ்வலான ஸ்டோரி டெம்ப்ளேட்னால இந்த படத்தில் யார் எப்போ சாக போகிறா, அடுத்து என்ன நடக்கும், இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிடலாம். பிகாஸ் இதில் நியூவாக இவங்க ஸ்க்ரீன் பிளேக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா தெரில. நமக்கு ஒரு சீன் பார்க்குறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். ஸோ ஸ்டோரியில் புதுசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகல. அண்ட் நெக்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா லாஜிக் மிஸ்டேக்ஸ். ஸோ ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த படத்துக்குள்ளே எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஒரு மூவியில் ஹீரோயின் கேரக்டரோட பாஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டு பேரும் சமாளிக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் ஸ்டார்டிங்கில் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணுறப்போ ரெண்டு பேரை கொள்றதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட் ரெஸ்ட் ஆஃப் த மூவியில் அசால்ட்டாக எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சு கொள்றாங்க. ஆல்சோ இந்த மூவிக்கு அப்புறம் ஒரு கேவை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த ஒரு கேவை வச்சும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். லைக் அந்த ஒரு ஐலாண்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. பட் யாருக்குமே தெரியாது, பாப்புலேஷனும் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அது போக அந்த ஒரு சின்ன ஐலாண்டு தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஒரு ஐலாண்டில் இப்படி ஒரு கேவ் இருக்குது, நம்ம ஹீரோயினுக்கு தேவையான எல்லா திங்ஸும் அங்கே சேஃபாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாமோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லியோ படத்துக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். லைக் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா இருக்கும். டெம்ப்ளேட்டே பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஃபீல் ஆகும். லியோவில் கூட கஃபே ஃபைட் சீனில் நம்ம ஹீரோ நம்ம விஜய் வந்து அவரோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த கஃபேக்குள்ளே இறங்கி பூந்து அசால்ட்டாக 4 பேர்த்த பார்த்தீங்கன்னா அடிப்பார். பட் இந்த ஒரு படத்தில் அவங்க பையன் கூட அவங்க கண்ணு முன்னாடி இருக்க மாட்டாங்க. அவங்க பையனை கூட ஒளிய வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா சண்டையே போடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களோட ஒரிஜினல் முகத்தை காமிச்சு சண்டை போடக்கூட கூடாதா, அவ்வளோ அடி வாங்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மைனஸாக வில்லன் கேரக்டருக்கு வரேன். ஸோ முன்னாடி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஸோ நம்ம புட்சர் கேரக்டராக ப்ளே பண்ண கார்ல் அர்பன் இந்த ரோல் நீட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் நிறையா பிளேஸில் அவர் நமக்கு பார்க்குறப்ப ப்ளே பண்ண ஒரு பில்லி புட்சர் கேரக்டராக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. பிகாஸ் அந்த ஒரு கேரக்டர் நம்ம அவரை எந்த படத்துலையோ என்ன பார்க்காதனாலையோ என்னவோ, அது இப்போ பாய் சீசன் 5 ட்ரெய்லர் கூட பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, அதனாலயோ அதுக்கப்புறம் பார்க்கறதுனாலே என்னன்னு தெரியல, பைரட் கார்னர் கேரக்டரை பார்க்குறப்ப புட்சர் கேரக்டரோட அசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. இன்கேஸ் இந்த மூவில ஒரு லாங் ஹேர் இல்லாம ஷார்ட் ஹேரா நடிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா புட்சருக்கும் இந்த கேரக்டருக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா சிங்க் ஆயிருக்கும். பட் நம்ம புட்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஷேடரான ஒரு கேரக்டர், அந்த ஒரு ஹீரோ கேரக்டர். பட் இந்த ஒரு கார்னர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடாஸான ருத்லெஸ்ஸான வில்லன். அண்ட் ஓவராலாக இந்த பிளஃப் அப்படிங்கிற இந்த ஒரு படம் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு ஆக்ஷன் மூவி தான். ஸோ என்ன ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்கு இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா வாட்சபிளாக பார்த்தீங்கன்னா தெரியும். யூஸ்வலான ஸ்டோரினாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு ஆக்ஷன் என்டர்டைனர் ஃபிலிம் தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ டைம் கிடைச்சா பாருங்க. பிரைம் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் இந்த மூவி பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி இருக்குது, அந்த நம்ம சேனலில் என்னென்ன கண்டென்ட்ஸ் பண்ணலாம், அண்ட் உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்கள் போட ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனலாக பார்த்தீங்கன்னா ஃபீலாக இருக்கும். அதே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தென் பை பை.